அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கி நம்மளோட ஏலவல் இஸ்லாம் டியூட்டோரியல் கிளாஸில் 23வது கிளாஸில் ஜாயின் ஆகியிருக்கிறோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிற பாடம் கருத்து முரண்பாடுகள். அதே போல் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான காரணங்கள், கருத்து முரண்பாடுகளின் போது முஜித்தஹிதுகள் பின்பற்றிய ஒழுக்கங்கள், கருத்து வேறுபாடுகளின் போது ஒழுக வேண்டிய வழிமுறைகள், இந்த விஷயங்களை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி நம்மளோட இந்த கிளாஸில் படிக்க போகிறோம். கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கான காரணங்கள் என்ன? இப்போ நாங்கள் அந்த ஹெடிங்கில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது ஒவ்வொரு மனுஷனும் தான் சிந்திக்கக்கூடிய திறன் எப்படி இருக்கும், வேறுபட்ட சிந்தனைகளாக ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனை ஆற்றலும் காணப்படும். அதே போல தான் ஒரு மனிதன் ஒரு சட்ட வசனத்தை எடுத்து சிந்திக்கின்ற போதோ இன்னொரு மனிதன் இன்னொரு விதமாக அவன் சிந்திப்பான். ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனை ஆற்றலுக்கு ஏற்ற போல்தான் அவர்களுடைய சிந்தனை திறனங்க காணப்படும். அந்த வகையில் தான் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு அத்தியாவசிய காரணமாக, ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இந்த சிந்தனை ஆற்றல் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டிருக்கிறத நாங்கள் குறிப்பிடலாம். அதுலேயும் இப்போ ஹதீதுகளை நாங்கள் எடுக்கலாம், அதே போல் அல் குர்ஆன் வசனங்கள் எடுக்கலாம். மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய, நேருக்கு நேராக அதனுடைய விளக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஹதீதுகளுக்கோ அல்லது அல் குர்ஆன் வசனங்களுக்கோ மத்தியில் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுறதில்ல. கருத்து முரண்பாடுகள் எங்கே ஏற்படுது? இடம்பாடான வசனங்கள், அதாவது பல கருத்துகளுக்கு இடம்பாடான வசனங்களுக்கு இப்போ எந்த கருத்தை, எந்த தெளிவை சிறந்த தெளிவாக ஏற்படுத்தி கொள்வது, அதாவது அல் குர்ஆன் வசனத்துக்கு இதுதான் தெளிவு, இதைத்தான் நபி அவங்க சொல்ல வந்திருக்கிறாங்க, இதைத்தான் அல்லாஹ் தாலா அல் குர்ஆனில் கூறியிருக்கிறான்னு சொல்லி எந்த வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறதுன்றதுல தான் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுது. அந்த வகையில் நாங்கள் 2 அத்தியாவசியமான காரணங்களை நாங்கள் குறிப்பிடலாம். அதில் முதலாவது அல் குர்ஆன் மற்றும் ஹதீதுகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்துக்களை தரக்கூடியதாக காணப்படுறது, அதால் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுது. அதே போல் அடுத்த விஷயம் என்ன? ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிந்தனை ஆற்றல் மாறுபட்டு இருக்கிறதும் இந்த 2 காரணங்களும் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான அத்தியாவசியமான அடிப்படை காரணியாக நாங்கள் குறிப்பிடலாம். இதைத்தான் நாங்கள் சொன்னோம், ஒன்றுக்கும் மேற்பட்ட இடம்பாடான வசனங்கள் எங்களுக்கு இருக்கிற டைமில் அந்த முஜித்தஹிதுகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனை ஆற்றலை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சிந்திப்பாங்க. எனவே அவர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகள் எழலாம். இதற்கு உதாரணமாக நாங்கள் ஒரு அல் குர்ஆன் வசனத்தை எடுத்து பார்க்கலாம். அதில் அல்லாஹ் தாலா சொல்கிறான், தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் 3 குரு காலம் வரை எதிர்பார்த்திருக்கவும் அப்படின்னு அத்தியாயம் 2 228வது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்கிறான். சரியா? இதில் சஹாபாக்களுக்கு மத்தியில் எப்படி கருத்து முரண்பாடுகள் ஏற்படுது? 3 குரு என்று சொல்கிறது என்ன? மாதவிடாய் காலம் என்று சொல்லி சில சஹாபாக்கள் சொன்னாங்க. அதாவது மாதவிடாய் வந்த உடனே இதான் முடிஞ்சிடும், 3வது மாதவிடாய் வந்த உடனே இதான் முடிஞ்சிருண்டு. இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க என்ன? 3வது மாதவிடாய் வந்த உடனே இல்லாமல் 3வது மாதவிடாய் வந்து அதிலிருந்து சுத்தமானதுக்கு பின்னால் தான் இதா காலம் முடிவடையும் என்று சொல்லி இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் வந்ததால் இந்த சஹாபாக்கள் இவங்களை எதிர்த்து கொள்ளலை. இவங்க மாதவிடாய் காலம்னு சொல்கிறாங்க, இவங்க ஸ்டார்ட் பண்ணி தூய்மையானதுக்கு பின்னால் தான் முடிவடைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி 2 தரப்பும் எதிர்த்து கொள்ளலை. மாறாக இப்படி இஜ்திஹாத் செய்கிறது கூடும்னு சொல்லித்தான் அவங்க இதை செய்திருக்கின்றார்கள். உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள், அதே போல் இப்னு மஸ்ஊத் அலி அல்லாஹு தாலான், இப்படி சஹாபாக்களில் சில பேர் சொல்கிறாங்க மாதவிடாய் காலம் என்று சொல்லி சொல்கிறாங்க. இவங்க ஆயிஷா அலி அல்லாஹு தாலான் அவங்கள சார்ந்தவங்க, அவங்க சொல்கிறாங்க இப்படி மாதவிடாயிலிருந்து பூர்ணமாக தூய்மையானதுக்கு பின்னால் அப்படின்னு சொல்லி 2 தரப்பு 2 கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. இன்னும் அல்லாஹ் தாலா இதே 2வது அத்தியாயம் 228வது வசனத்துக்கு மேலுள்ள 2 வசனங்கள்ல அல்லாஹ் தாலா சொல்கிறான், தங்களுடைய மனைவிமார்களுடன் சேர மாட்டேன்னு சொல்லி சத்தியம் செய்தவர்கள் 4 மாதங்கள் வரை பொறுத்திருக்கலாம். இப்படி அல்லாஹ் 2வது அத்தியாயம் 226வது வசனத்தில் சொல்கிறான். எனவே இதில் எந்த ஒரு கருத்து முரண்பாடும் வராது. ஏன்னு சொன்னால் நேரடியாக 4 மாதம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே அதில் கருத்து முரண்பாடுகள் வரத்துக்கு இடம்பாடு இல்லை. எனவே அல்லாஹ் 3 குருன்னு சொன்னதான அந்த குரு என்று சொல்கிறது என்ன அப்படின்னு
அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ் தாலா ஏற்படுத்தின அந்த வசனத்தில் இவங்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகள் வருது. அதாவது இவங்க இஜ்திஹாத் செஞ்சு எடுத்த முடிவுல கருத்து முரண்பாடுகள் ஏற்படுது. எனவே கருத்து முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கு முதலாவது காரணம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு கருத்துக்களுக்கு இடம்பாடான சட்ட வசனங்கள். அதுவும் அடுத்தது மனிதனுடைய சிந்தனா ஆற்றல் மாறுபட்டு காணப்படுவது. இது ரெண்டையும் நாங்கள் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான பிரதானமான காரணங்களாக நாங்கள் இதில் குறிப்பிடலாம். அதே போல் நாங்கள் ஒரு ஹதீஸ் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஹல் யுத்த டைமில் சொல்கிறாங்க, நீங்கள் பனு குறைலாக்களினுடைய பூமியிலேயே அனைவரும் அசர் தொழ வேண்டும் என்று சொல்லி ஒரு பயணத்தை உண்டை மேற்கொள்றதுக்காக நபி அவங்க சஹாபாக்கள் இடத்துல சொல்கிறாங்க. எனவே சஹாபாக்கள் அந்த பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலேயே அசர் தொழுகைக்கான நேரம் வந்துட்டு. ஸோ சில சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, நாங்கள் இந்த இடத்துலையே தொழுது கொள்வோம்னு சொல்லி தொழுகிறாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் தொழாமல் இருக்கிறாங்க, நாங்கள் பனு குறைலாக்களினுடைய பூமியில் தான் தொழணும் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்கண்டு. ஸோ இந்த செய்தி நபி அவங்களுக்கு கொண்டு வரப்படுது. நபி அவங்க ரெண்டு தரப்பையுமே கண்டிக்கலை, மாறாக இவங்க விளங்கி கொண்டு அந்த சிந்தனைக்கு ஏற்றாற்போல் இவங்க நடந்து கொண்டாங்கன்னு சொல்லி நபி அவங்க யாரையும் கண்டிக்காமல் விட்டுட்டாங்க. இப்போ இதில் என்ன விளங்குது, நபி அவங்க சொன்னது அசரை பிற்படுத்தி தொழணும் இல்லை, மாறாக நீங்கள் அசர் டைம்லையே நீங்கள் அங்கே போய் சேர்ந்துருங்க என்று சொல்கிற அர்த்தத்தில் தான் நபி அவங்க சொன்னாங்க. அந்த விஷயத்தை நாங்கள் இதிலிருந்து புரிஞ்சு கொள்ள முடிகின்றது. இன்னொரு ஹதீஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், ரெண்டு சஹாபாக்கள் பிரயாணம் போகிறாங்க. அவங்க பிரயாணம் போகிற டைமில் அவங்களுக்கான தொழுகைக்கான டைம் வருது. பட் அந்த டைமில் அவங்கள்ட்ட தண்ணி இல்லை. ஸோ தண்ணி இல்லாத டைமில் ரெண்டு பேரும் தயமம் செஞ்சு தொழுகிறாங்க. ஸோ தயமம் செஞ்சு தொழுதத்துக்கு பின்னால் அந்த தொழுகைக்கான அந்த நேரம் முடிவடைகிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு தண்ணி கிடைக்கிது. ஸோ அந்த ரெண்டு சஹாபாக்களில் ஒரு சஹாபி என்ன செய்கிறா, தண்ணி கிடைச்ச உடனே வுது செஞ்சு தொழுகிறார், இன்னொரு சஹாபி தொழல. இந்த செய்தி நபி அவங்கள்ட்ட கொண்டு வரப்படுது. நபி அவங்க தயமம் செஞ்சு தொழுத மனுஷனை பார்த்து சொன்னாங்க, அந்த தயமம் செஞ்சு தொழுத அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் சுன்னத்தை பின்பற்றிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கூலி இருக்குது என்று சொல்லி சொன்னாங்க. அதே போல் தயமம் செஞ்சு தொழுதுட்டு அதுக்கு பின்னால் தண்ணியால் வுது செஞ்சு தொழுது அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க நபி அவங்க, உங்களுக்கு ரெண்டு கூலி இருக்குது என்று சொல்கிறாங்க. பட் ரெண்டு பேரையும் நபி அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, ரெண்டு பேரும் செஞ்சது சரிதான் என்று சொல்லி சொன்னாங்க. ஸோ இவங்க தான் விளங்கி கொண்ட ஹதீஸின் பிரகாரம் அப்போ ரெண்டு பேரோட சிந்தனை ஆற்றலும் என்ன செய்து இதில் வேறுபட்டு காணப்படுகின்றது. எனவே தான் இந்தந்த விஷயங்களை நாங்கள் வச்சு கருத்து முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான காரணங்கள்னு சொல்லி இந்த ரெண்டு பிரதானமான விடயங்களையும் வைத்து நாங்கள் வகுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தானத்துக்கு பின்னால் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளை பற்றி நாங்கள் சும்மா சுருக்கமாக சில விஷயங்களை பார்ப்போம். நபி அவங்களோட வஃபாத் வருது. ஸோ நபி அவங்களோட வஃபாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும், அதே போல் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தெரியும் நபி அவங்க மௌத்தாகிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நபி அவங்களோட வஃபாத் டைமில் ஏற்பட்ட அந்த கருத்து முரண்பாடு. அதே போல் அடுத்த விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்கள் அவங்கள அடக்கம் செய்கிறது, அதில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு. அதே போல் நபி அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால் யாரை நாங்கள் ஹலீஃபாவாக பதவி ஏற்கிறதுக்கு தெரிவு செய்கிறது என்று சொல்லி அதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. அதே போல் ஜக்காத் கொடுக்கறதுக்கு அவங்களோட விஷயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. அதே போல் கைப்பற்றப்பட்ட நிலங்களை நாங்கள் என்ன செய்கிறதுன்ற விஷயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஏற்பட்ட கருத்து முரண்பாடு. இப்படி நாங்கள் சஹாபாக்களோட காலத்தில் அவங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளை நாங்கள் இதில் சொல்லலாம். இப்படி நபி அவங்களோட காலத்துக்கு பின்னால் சஹாபாக்கள், தபீன்கள், தபீன்கள்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமிய சட்டக்கலைகளை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்களுக்கு மத்தியில் அவங்களோட சிந்தனை திறன்களுக்கு அடிப்படையில் அவங்க ஆய்வு செய்கிறதின் காரணமாக இங்கே இப்போ வரைக்கும் பல்வேறுபட்ட கருத்து முரண்பாடுகள் இருந்து வருகின்றது என்றதை நாங்கள் உறுதி செய்ய முடிகின்றது. அடுத்த விஷயம்தான் கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கான காரணங்கள். அதில் முதலாவது, ஒரு குறிப்பிட்ட ஹதீஸை உறுதிப்படுத்துவதில் உண்டாகும் கருத்து வேறுபாடு. இப்போ பாருங்கள் பிள்ளைகள்,
ஒரு குறிப்பிட்ட ஹதீத்தை உறுதிப்படுத்துறதுல அறிஞர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு. இப்போது ஒரு ஹதீஸை சஹீஹானதுன்னு சொல்லி நிறுவுறதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு அறிஞர்களுக்கு மத்தியிலையும் அவர்களுக்குன்னு சொல்லி சில விதிகள் இருக்கும், விதிகள் கட்டமைப்புகள் இருக்கும். அவ்வாறான அவர்களுடைய அந்த விதிகளுக்கு அமைய கட்டமைப்புகளுக்கு அமையதான் ஒரு ஹதீஸ் சஹீஹானதா லைஃபானதான்னு சொல்லி அவங்க அதை முடிவெடுத்து கொள்கிறாங்க. இப்போது 2 அறிஞர்கள் இடத்துல, இப்போ ஒரு அறிஞர் இடத்துல ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, அதே காலத்தில் வாழக்கூடிய இன்னொரு அறிஞர் இடத்துல அந்த ஹதீஸ் போகலைன்னு சொல்கிற டைமில் இப்போ இவர் அந்த ஹதீஸை ஏற்க மாட்டார். இவர் அந்த தன்னிடத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸை தான் அவர்கிட்ட அந்த சட்ட விதிகளை வச்சு அவர் அந்த ஹதீஸ் சஹீஹானதா லைஃபானதான்னு சொல்லி பார்ப்பார். இன்னொரு அறிஞர் இடத்துல போன அந்த ஹதீஸ் அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா அந்த ஹதீஸ் இருக்கும். ஸோ இந்த அறிஞர்கிட்ட இல்லாத ஒரு ஹதீஸ் அவரிடத்தில் இருக்கும், ஆனால் இவருடைய தரத்திலிருந்து அது குறைவானதாக இருக்கும். எப்படி ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் சட்ட விதிகள் இருக்கும். எப்படி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு நபர் நம்பகத்தனமானவராக இருக்க வேண்டும், அவர் மனன சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும், ஒரு நல்ல ஒரு மனித நடத்தை உள்ள மனித நேயமுள்ள ஒரு மனிதராக இருக்க வேண்டும், பொய் பேசாதவராக இருக்க வேண்டும். இப்படியான பல்வேறுபட்ட நடத்தைகளை இவங்க இனங்காண்பாங்க. அப்படி ஒவ்வொரு அறிஞர்கள் இடத்துலையும் இந்த சட்ட விதிகள் காணப்படும். ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர் இடத்துல இவ்வாறான குணங்கள் இதில் காணப்பட வேண்டும், அப்போதான் நாங்கள் அவங்களோட ஹதீஸ் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி. ஸோ 2 அறிஞர்களுடைய சட்ட விதிகளுக்கு முரண்பாடான வகையில் அங்கே ஹதீஸ் ஒன்று அறிவிக்கப்படலாம். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் இந்த அறிஞர்கள் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஹதீஸ் இன்னொரு அறிஞர் இடத்துல வராமல் இருக்கிறது அவங்களோட அந்த சட்ட விதிகளுக்கு அமைய அவங்க செய்து கொள்வது. அடுத்த விஷயந்தான் சட்ட வசனத்தை விளக்குவதில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு. இப்போ ஒரு சட்ட வசனம் இருக்கும், இப்போ அந்த சட்ட வசனத்தை விளக்குறது எப்படி? இதில் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ அரபிக்கில் ஒரு சொல்லை எடுத்தோம்னு சொன்னால் அந்த ஒரு சொல்லுக்கும் பல கருத்துக்கள் இருக்கும், சரியா? இப்போது உதாரணமாக அல் ஐன் என்று சொன்னால் என்ன, கண்ணுக்கும் அரபிகள் யூஸ் பண்ணுறது. அடுத்தது நீரூற்று, இப்படி பல கருத்துக்களை தரக்கூடிய சொற்களாக அரபிய வார்த்தை சொற்கள் காணப்படுகின்றது. எனவே அப்படியான சொற்களை ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்துக்களை தரக்கூடிய சொற்களுக்கு அங்கே ஒவ்வொரு அறிஞர்களும் இதுக்கு இந்த அர்த்தம்தான் வரும்னு சொல்லி தர்ஜுமா மொழிபெயர்ப்பு பண்ணுற டைம்களில் கூட கருத்து வேறுபாடுகள் வரலாம்னு சொல்லி இவங்க விளக்குறாங்க. அடுத்ததுதான் முரண்பட்ட சட்ட வசனங்களுக்கு இடையில் இணக்கம் காண்பதிலும் அவற்றில் ஒன்றை உறுதிப்படுத்துவதிலும் ஏற்படும் வேறுபாடுகள். இப்போது நம்ம ஹதீஸ்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அல் குர்ஆன் வசனத்துக்கும் இப்போ ஹதீஸுக்கும் சில நேரங்களில் முரண்பாடுகள் வரக்கூடிய ஹதீஸ்கள் காணப்படும். சில நேரங்களில் ஒரு ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸ் முரண்பட்டதாக வரும். ஸோ இப்படியான ஹதீஸ்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அறிஞர்கள் எது இதில் மிகவும் ஆதாரபூர்வமானது, எது சஹீஹானது, எது முதன்மையான இடத்துல இருக்குது, எந்த ஹதீஸை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், எந்த ஹதீஸை நாங்கள் நிராகரிக்கணும் இடத்தில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுத்தான் முரண்பட்ட சட்ட வசனங்களுக்கிடையே இணக்கம் காண்பதில் இன்னும் அவற்றில் ஒன்றை உறுதிப்படுத்துவதில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுன்னு சொல்லி அறிஞர்கள் சொல்கிறாங்க. இதற்கு உதாரணமாக நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நாங்கள் ஜமாத் தொழுகையில் தொழுதுட்டு இருக்கிற டைமில் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாருன்னு சொன்னால் மஅமூன்கள் என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடிய ஒவ்வொரு மஅமூன்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவை எல்லா ரக்காத்துக்களையும் ஓதணும்னு சொல்லக்கூடிய கருத்து தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட கருத்து. அதே போல் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட கருத்து என்ன, இப்போ சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையில் மஅமூன்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத தேவையில்ல, இமாம் மெதுவாக அதாவது மௌனமாக மனதால் ஓதக்கூடிய அந்த சூறாக்கள் அந்த தொழுகைகளில் மஅமூன்கள் அவங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளலாம்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு இமாம்களும் அவர்களுடைய சட்ட விதிகளுக்கு அமைய அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க. இமாம் இப்னு முபாரக் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இமாமுக்கு பிறகு ஓதுகிறேன், கூஃபாவாசிகளில் சிலரை தவிர ஏனையவர்கள் இவ்வாறு செய்கின்றனர்.
எனவே இமாமுக்கு பிறகு மஅ்மூன்கள் ஓதாவிட்டாலும் அவருடைய தொழுகை நிறைவேறும் என்ற கருத்தை இவங்க கொண்டிருக்கிறாங்க. எனவே ஒரு மனிதன், அதாவது ஒரு இமாமுக்கு பின்னால் நிற்கக்கூடிய மனிதர்கள் மஅ்மூன்கள், அவங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதின குறையோடையோ அல்லது மனசால் ஓதினாலோ அல்லது ஓதலைன்னு சொன்னாலும் அது இமாமுக்கு பின்னால் நின்று ஜமாத்தோட தொழுகிறத்தால அவங்களோட தொழுகை நிறைவேறும் என்ற ஒரு கருத்தொண்டை இவங்க சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஒரு முரண்பட்ட அந்த சட்ட வசனத்துக்கு எது சரியான ஒரு தீர்ப்பு, எது சரியான ஒரு கருத்துன்னு சொல்லி எடுக்கிறதுல ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தானேன்னு சொல்லி அறிஞர்கள் சொல்கிறாங்க. அடுத்த விஷயம்தான் சட்ட வாக்க மூலாதாரங்கள் மற்றும் சட்ட விதிகளில் காணப்பட்ட கருத்து வேறுபாடுகள். இப்போது சட்ட வாக்க மூலாதாரங்களும் அந்த சட்ட விதிகளில் காணப்பட்ட கருத்து வேறுபாடுகள்னு சொல்கிற டைமில் சட்ட வாக்க மூலாதாரங்கள் சொல்லி சில துணை மூலாதாரங்களை நாங்கள் பார்த்தோம். கவுலு சஹாபி, அதே போல் மஸ்லஹா முர்சலா, அதே போல் அந்த துணை மூலாதாரங்களை எடுத்து பார்க்குற டைம்களில் மதீனாவாசிகளினுடைய நடைமுறைகள், சரியா? ஸோ இதெல்லாத்தையுமே சில அறிஞர்கள் என்ன செய்வாங்க, அல் குர்ஆன் சுன்னாவினுடைய தரத்துக்கு ஏற்ப வச்சு பார்ப்பாங்க. இன்னும் சில அறிஞர்கள் அதை தேவையான நேரங்களில் மட்டும் அந்த நடைமுறைகளை அந்த துணை மூலாதாரங்களினுடைய உதவியோட சில விஷயங்கள் எடுத்து அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க. ஆனால் சில அறிஞர்கள் அதனை அல் குர்ஆன் சுன்னாவுக்குனுடைய தரத்துக்கு ஒரே தரத்தில் வச்சு பார்க்குறதால பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் அங்கே ஏற்படுது. இப்போ மதீனாவாசிகளினுடைய நடைமுறையை பார்த்தோம்னு சொன்னால் அது எங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதை உபயோகப்படுத்தலாம். மாறாக அந்த விஷயங்களை நாங்கள் அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் ஒரே தரத்தில் வச்சு கேளாது. எனவே இப்படியான கருத்து வேறுபாடுகள் இப்படியான விடயங்களால் ஏற்படுகின்றது என்று சொல்லி அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்த விஷயம்தான் கருத்து வேறுபாடுகளின் போது பேண வேண்டிய ஒழுக்கங்கள். இப்போ இஸ்லாமிய சட்டத்துறையை நாங்கள் எடுத்து நோக்கினோம்னு சொன்னால் கருத்து வேறுபாடுன்னு சொல்கிறது அது எப்போதுமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் இந்த கருத்து வேறுபாடுகள்ன்றது காணப்படுகின்றது. என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனை ஆற்றலுக்கு ஏற்றாற்போல் தான் அவங்களோட பகுத்தறிவையும் வகை அறிவையும் உபயோகித்து அந்த விடயங்களை எங்களுக்கு சரி கண்டு சொல்கிறாங்க. பட் அப்படி இல்லாமல் 2-3 பேர் சேர்ந்து இஜ்திஹாத் செய்யக்கூடிய அந்த விடயங்களில் கருத்து முரண்பாடான பல்வேறுபட்ட கருத்துக்கள் எங்களுக்குள்ள ஏற்படுறதுக்கு அது காரணமாக இருக்கின்றது. எனவே இப்படியான கருத்து முரண்பாடுகள்லேருந்து நாங்கள் எப்படி தவிர்ந்து கொள்வது என்று சொன்னால் சில விஷயங்களுக்குத்தானே நாங்கள் கருத்து முரண்பாடுகள், அதாவது இஜ்திஹாத் செஞ்சு நாங்கள் அதில் வெவ்வேறு கருத்துக்கள் எடுத்துக்கொள்கிறோம். இன்னும் சில கருத்தொற்றுமையான விடயங்கள் காணப்படுகின்றது. எனவே அப்படியான கருத்தொற்றுமையான விடயங்களில் கூட சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அதை ஆய்வுக்குட்படுத்தி பல்வேறுபட்ட கருத்து முரண்பாடுகள் எங்களுக்கு ஏற்படுறதுக்கு வழிவகுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. எனவே அப்படியான சட்டம்சார் கிளை பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்படுறதுக்கு நாங்கள் வழிவகுக்காமல் கருத்தொற்றுமையான விடயங்களில் எந்தவித கருத்து முரண்பாடும் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் நாங்கள் பரஸ்பரம் ஒத்துழைத்தல் இந்த விடயத்தில் நாங்கள் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த விஷயந்தான் நாங்கள் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்குறதுன்னு சொன்னால் எப்படி, எங்களோட இஸ்லாத்தையோ அல்லது அக்கீதாவையோ எங்களோட தீனையோ நாங்கள் விட்டு கொடுக்கறது இல்லை. மாற்றமாக இஜ்திஹாத் செய்ய வேண்டிய சில பகுதிகள் இருக்கின்றது. ஸோ இஜ்திஹாதுக்கு உட்பட்ட பகுதிகளில் பல அறிஞர்கள் சேர்ந்து இஜ்திஹாத் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு அறிஞர் எங்களுக்கு ஒரு விஷயத்தை அது உண்மைக்குமே அது நியாயமானதாக இருக்கின்றது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்குதுன்னு சொல்கிற அந்த டைமில் இன்னொரு மற்ற ஏனைய அறிஞர்கள் அதை அவங்களோட கருத்து தான் எங்களோட கருத்து தான் சரி அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளுக்கு உட்படுத்தாமல் அதெல்லாம் விட்டு கொடுக்கறது. இப்போது இஜ்திஹாத் செஞ்சு அதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இஜ்திஹாத் சரியாக அமைஞ்சிச்சுன்னு சொன்னால் அதற்கு 2 கூலின்னு சொல்லியும், அவருடைய இஜ்திஹாத் பிழையாக அமைஞ்சிட்டுன்னு சொன்னால் அவருக்கு 1 கூலியும் தான் சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்க அந்த பல அறிஞர்களுக்கு மத்தியில் எடுக்கக்கூடிய அந்த கருத்துக்களில் ஒரு அறிஞர்னுடைய கருத்துக்கு இவங்க விட்டு கொடுத்து அந்த கருத்தை நடைமுறைப்படுத்தும் போதோ கருத்து முரண்பாடுகளோ அல்லது சமூகத்தில் பிளவுகளோ ஏற்படாதுன்றதுக்கு நாங்கள் இந்த விட்டு கொடுக்கக்கூடிய பண்பை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததான் ஒருவர் சாடாதிருத்தல், மதித்து நடத்தல். இப்போ நபி அவங்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் சஹாபாக்கள் அவங்களுக்குள்ள வித்தியாசமான கருத்துக்களை, இப்போ நபி அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை அவங்க ஒவ்வொருத்தரும் தான் விளங்கி கொள்ளக்கூடிய தன்மைக்கேற்ப வித்தியாசமான கருத்துக்களை வித்தியாசமான நடைமுறைகளை கொண்டிருந்த போதிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எப்பயுமே
பிற்போக்கான நிலையில் விடலை. மாறாக அவங்க செஞ்ச அந்த விஷயங்களுக்கு சிறப்பாக வாழ்த்தி இருக்கிறாங்க. இன்னும் அவங்க தவறு செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அது நல்ல முறையில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. உதாரணமாக நாங்கள் பனு குறைவா அந்த சம்பவத்தை நாங்கள் ஆல்ரெடி பார்த்து அந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அசர் தொழுகை அங்கேயே போய் தொழுது கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில சஹாபாக்கள் இடையிலேயே அசர் தொழுகைக்கான நேரம் வந்த டைமில் இடையிலேயே தொழுது கொள்கிறாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் அங்கே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இடத்துக்கு போய் தான் நாங்கள் தொழணும்னு சொல்லி சில சஹாபாக்கள் தொழுகிறாங்க. ஸோ அந்த டைமில் நபி அவங்கள்ட்ட விஷயம் கொண்டு வரப்படுற அந்த டைமில் நபி அவங்க ரெண்டு தரப்பையுமே நபி அவங்க மதித்து ரெண்டு தரப்புக்குமே நபி அவங்க வாழ்த்தினாங்க. ஸோ இப்படித்தான். அதே போல் பிரியான டைமில் தண்ணீர் கிடைக்காத அந்த சம்பவம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அந்த சம்பவங்கள் எல்லாம் இதற்கு நாங்கள் உதாரணமாக நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக ஒரு மதுஹபின் அல்லது தனி மனிதனின் கருத்துக்களில் பிடிவாத போக்கை தவிர்த்தல். இப்போது எங்களுக்கு எந்த ஒரு பிடிவாதமும் இருக்கக்கூடாது. இப்போ எங்களோட சமூகத்தில் எப்படி நடக்கிறாங்க, ஒவ்வொரு பிரிவாக பிரித்து இவங்க என்னுடைய இமாம் இவர் சொல்கிறத தான் நான் கேட்டு நடந்து கொள்ளுவேன். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க என்ன, இந்த இவர் சொல்லக்கூடிய பயானில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தான் சரி, ஸோ இவர் சொல்கிற கருத்தை தான் நான் எடுத்து நடப்பேன் என்று சொல்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபர்களோட சாய்ந்திருக்கிறது. அப்படி இல்லாமல் நாங்கள் எல்லா மனிதர்கள் எல்லா அறிஞர்களையும் நாங்கள் ஒரு நடுநிலையான கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் மனிதர்கள்னு சொல்கிறவங்க தவறு செய்யக்கூடியவங்க எல்லாருமே சரியாக விளங்கி சரியான விஷயத்தையே எப்போதும் எல்லா கட்டத்திலையும் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் சொல்லுவாங்கன்றதை நாங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னால் இப்போது இவங்க சொன்னதாலே நாங்கள் அல்லாவை ஈமான் கொள்வது, அதே போல் நபி அவங்கள தூதராக எடுத்துக்கொண்டது இல்லை. மாறாக எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்கள் தூதராக ஏற்றுக்கொள்றதுன்றது சஹாபாக்கள் அவங்களுடைய அறிவிப்புகளின் மூலமாக எங்களுக்கு அது வெளிவந்து பல்வேறுபட்ட ஹதீதுகளை சஹீஹான முறைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். சரியா? அப்படி இருக்கிற அந்த டைம்களில் நாங்கள் நடுநிலையான சமூகமாக தொழிற்பட வேண்டுமே தவிர தீவிரப்போக்கான சமூகமாக நாங்கள் தொழிற்படக்கூடாது. இப்போது எங்களுக்கு மதுஹபுகள் இருக்கிறது. ஷாஃபி ரஹிமஹுல்லா ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப், ஹம்பலி, இப்படி நிறைய 4 மதுஹபுகள் காணப்படுகின்றது. இப்படி இந்த மதுஹபுகள் சொல்லக்கூடிய விடயங்களை தான் நாங்கள் கேட்போம் சொல்லி இல்லாமல் ஒரு தனி மனிதண்ட கருத்துக்குத்தான் நாங்கள் இணங்கி போவோண்டு இல்லாமல் நடுநிலை சமூகமாக நாங்கள் இருக்க வேணும். அப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் கருத்து ஒற்றுமையாக நாங்கள் வாழ்கிறதுக்கு சிறந்த ஒரு வழியமைப்பாக இதே எங்களுக்கு வழிவகுக்கும். எனவே யார் நல்ல விஷயத்தை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு எங்களிடத்தில் வர வேண்டும். யார் சொல்கிறார் இந்த விஷயத்தை பார்க்காம, இப்போ சொல்கிறவர் நல்லவராகவும் இருக்கலாம், அல்லது அவருக்கு அதை நடைமுறைப்படுத்தாத ஒரு மனுஷனாகவும் இருக்கலாம். அவரோட வாயிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வார்த்தை அல் குர்ஆனுடைய அதே போல் சுன்னாவினுடைய நல்ல வார்த்தையாக இருந்துச்சுன்னு சொன்னால், நல்ல விடயங்களை போதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் அவரோட தனிப்பட்ட அந்த வாழ்க்கையை பார்க்காம அவர் சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்குள்ளே எடுத்து நடக்க வேண்டும். இப்படி நாங்கள் எடுத்து நடக்கின்ற போது கருத்து முரண்பாடுகளிலிருந்து எங்களுக்கு நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது. அதே போல் தான் அடுத்தவரை பற்றிய நல்லெண்ணத்தை வளர்த்து கொள்ளுதல். இப்போ நல்லெண்ணம் இந்த பண்பு ஒவ்வொரு மனிதரிடத்துலையும் வர வேண்டும். தான் சுற்றவாளி, தான் மட்டும்தான் சுத்தம், தான் சொல்கிறது தான் சரி, இந்த எங்களோட மனோநிலை எங்களிடத்துல இருக்கக்கூடாது. மாற்றமாக அடுத்தவரை பற்றின நல்லெண்ணம் எங்கள்கிட்ட இருக்க வேண்டும். ஈமானினுடைய சிறந்த அடையாளமே அல்லாஹுவை குறித்தும் மக்களை குறித்தும் நல்லெண்ணம் கொள்வது. ஈமானினுடைய மோசமான அடையாளம் அல்லாஹுவை குறித்தும் மக்களை குறித்தும் கெட்டெண்ணம் கொள்வது என்று சொல்லி ஸலஃபு ஸாலிஹீன்களான சஹாபாக்கள் எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா அத்தியாயம் 53 52வது வசனத்தில் சொல்கிற டைமில், நீங்கள் உங்களை தூய்மையானவர் என்று நீங்கள் சொல்லாதீர்கள், யார் தக்குவா உடையவர் என்பதை அல்லாஹுவே மிகவும் நன்கறிவான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாங்கள் அடுத்தவரை பற்றின நல்லெண்ணத்தை நாங்கள் எங்களோட உள்ளத்தில் நாங்கள் வளர்த்து கொள்ளணும். அவருடைய நடைமுறை, அவருடைய செயல்முறை, இப்படியான விஷயங்களை நாங்கள் பாசிட்டிவ் திங்கிங் எங்களிடத்தில் வளர்த்து கொள்கிற அந்த டைமில் நாங்கள் கருத்து வேற்றுமைகள் இடம்பெறத்தை நாங்கள் அதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக விவாதங்களை முடிந்தளவுக்கு நாங்கள்
தவிர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் ஒரு மேடை ஒன்று அமைச்சு கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள்ளே ஏற்படுறதுக்கு அமைவாக நாங்கள் ஒரு தலைப்புள்ள 2 தரப்பினர்கள் இருந்து சரியானதா பிழையானதான்னு சொல்லி விவாத மேடைகள் அமைச்சு மக்களை ஒன்று கூட்டி தங்களுடைய பேச்சு திறமையால் மட்டம் தட்ட வேண்டும், இன்னொருத்தரை நாங்கள் மட்டம் தட்ட வேண்டும்ன்ற நோக்கத்தோட அங்கே விவாதம் ஏற்படுதுன்னு சொன்னால் அது எங்களுக்கு சிறந்த ஒரு விவாதமாக இருக்க முடியாது. இஸ்லாம் விவாதத்தை எங்களுக்கு என்ன செய்யலை, முற்றாக தடை செய்யலை. மாற்றமாக அழகான முறையில் நீங்கள் விவாதம் செய்யுங்க, மென்மையான முறையில் நீங்கள் விவாதம் செய்யுங்கிறது தான் சொல்லுதே தவிர இன்னொருத்தரை நீங்கள் மட்டம் தட்டணும், அவருடைய கருத்தை ஏற்க மறுக்கணுன்ற அளவுக்கு எங்களுக்கு சொல்லலை. இப்போ விவாத மேடைகளில் கூட நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் தவறாக இருந்து அடுத்தவர் எங்களுக்கு விவாதிக்கக்கூடிய ஒருத்தனுடைய கருத்து எங்களுக்கு சரியாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த விவாத மேடையிலேயே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, நேர்வழியை அடைஞ்சதுக்கு பின்னால் ஒரு கூட்டம் எப்போது வழிகெடும் என்றால் விவாதங்களில் ஈடுபடும் போது தான் சொல்லி நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போது எங்களோட சமூகத்தில் நடக்கிறது அதுதான். இப்போது நாங்கள் நேர்வழியை அடைஞ்சதுக்கு பின்னாலேயும் இதுதான் எங்களோட மார்க்கம், இந்தந்த விஷயங்களை தான் நபி அவங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏவி இருக்கிறார், அந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்கு பின்னாலேயும் கூட அதை எங்களோட மூளையை போட்டு அதில் ஆய்வு செஞ்சு பகுத்தறிவு ரீதியாக பல்வேறுபட்ட சிந்தனைகள் அதில் உள்நுழைச்சி அதை விவாத மேடைகளாக அரங்கச்சு அதில் 2 தரப்பினர்கள் அதில் விவாதங்களை செஞ்சு இன்னொருத்தரோட கருத்துக்களால் மட்டம் தட்டி அவங்களோட வாய் மொழி அந்த பேச்சு திறமையின் மூலமாக அவங்க உயர்ந்து செல்கிற விடயங்களை நாங்கள் எங்கட இந்த சமூகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே இங்கே பேச்சு திறமைன்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை, மாற்றமாக எது உண்மை, எந்த விஷயத்தை இஸ்லாம் சொல்லுதோ அந்த உண்மையான விடயத்தை யார் சொன்னாலுமே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ நிலை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். மாற்றமாக ஒரு மனுஷனை நாங்கள் இவர் சொல்கிறது தான் சரின்னு சொல்லி நாங்கள் எங்களோட உள்ளத்தில் நாங்கள் எடுத்துட்டோம், சரியா? அப்படி எடுத்ததுக்கு பின்னால் அவர் பிழையாக சொன்னாலும் சரிதான், சரியாக சொன்னாலும் சரிதான், அவரோட விஷயத்தை தான் நாங்கள் எந்த வித காரணமும் சந்தேகமும் அவரை தான் நாங்கள் பின்பற்ற பார்ப்போம். அப்படி இல்லாமல் 2 தரப்புலையும் நடுநிலையாக இருந்து யோசிக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாற வேண்டும். எனவே இப்படியான விடயங்களை நாங்கள் கடைபிடிக்கிறதின் மூலமாக கருத்து முரண்பாடுகளில் இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக மார்க்கத்தை பின்பற்றுவது நடுநிலை போக்கை பின்பற்றுதல். இப்போ நாங்கள் பார்த்த விஷயம்தான். இப்போ நாங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கமே ஒரு நடுநிலையான மார்க்கம். எனவே நடுநிலையான போக்கை நாங்கள் பின்பற்றுகின்ற நேரத்தில் தான் நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு ரீதியில் நாங்கள் எங்களோட அமல்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் காணப்படையலும். இப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, தீவிரப்போக்கை கையாள்பவர்களுக்கு நாசம் என்று சொல்லி 3 தடவைக்கு அவங்க சொல்கிறாங்க. எனவே இது நாங்கள் தீவிரப்போக்கை கையாளுற அந்த நேரத்தில் எங்களுக்கு சில விஷயங்களை நாங்கள் சரியான முடிவுகளை எடுக்க முடியாத அந்த நேரத்தில் போவோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் எப்போதுமே தீவிரமான போக்கு எங்கள் இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி தீவிரப்போக்கை கையாளுறவங்க இப்போ அமல் விடயத்திலும் சரி அல்லது உலக அந்த விடயத்திலையும் சரி எல்லாத்துலேயும் நடுநிலையான போக்கு இருக்கணும். எல்லா விஷயத்தையும் பற்றி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. பொருளாதாரம், அதே போல் அமலுடைய விடயங்கள், அஹ்லாக்குடைய விடயங்கள், அதே போல் திருமணம், இப்படி எல்லா விடயத்திலையும் இஸ்லாம் அனைத்து உலக விவகாரங்களாக இருக்கட்டும், மறுமையினுடைய நிகழ்வுகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு மனிதன் வாழ்றத்திலிருந்து அவன் இறக்கும் வரைக்கும் என்னென்ன விடயங்களையெல்லாம் செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு இஸ்லாம் கற்று தந்துட்டு, எனவே அவ்வாறான விடயங்களை நாங்கள் நடுநிலையான போக்கு இருக்கணும். தீவிர போக்கை கையாளுற நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு நாசம்தான். ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போது அமல்கள் செய்கிறோம். அமல்களில் இப்போ நோன்பு பிடிக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் நோன்பு பிடிக்கிறத எடுக்கலாம். நாங்கள் எங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக நோன்பையே பிடிச்சிட்ருக்கிறோம்னு சொன்னால் அது எங்களோட ஒரு தீவிர போக்காக அமைஞ்சிடும். அதே போல் தொழுதுட்ருக்கிறோம். நாள் ஃபுல்லாக நின்று வணங்கினோம்னு சொன்னால் இப்போ அது திருமணம் முடித்தவங்களாக இருந்துன்னு சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த உறவாடல்கள் இல்லாமல் ஆகிரும். அதே போல் தாய் பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவாடல்கள் இல்லாமல் ஆகிரும். அதே போல் நாங்கள் எப்போதுமே தொழாமல் நோன்பு பிடிக்காமல்
உலக விவகாரங்களே இருக்கிறோம்னு சொன்னால் எங்களோட உள்ளம்ன்றது பாலடைஞ்ச ஒரு உள்ளமாக மாறிடும். எங்களுக்கு மறுமைக்கான விளைச்சல் நிலமாக நாங்கள் இந்த உலகத்தை பயன்படுத்த முடியாதவர்களாக நாங்கள் மாறிடுவோம். எனவே எல்லா விடயத்திலையும் நாங்கள் நடுநிலையான போக்கை பின்பற்றுகின்ற அந்த நேரத்தில் ஒரு சமநிலையான ஒரு வாழ்க்கையை தோற்றுவிக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிடுகின்றோம். அதே போல் கருத்து முரண்பாடான விடயங்கள்லேருந்து நீங்கி கருத்தொற்றுமையான விடயங்களின் பால் நாங்கள் உள்வாங்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் அதில் ஆகிவிடுகின்றோம். அதே போல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய அநீதி என்னவென்றால் ஹராம் அல்லாத ஒரு விடயத்தில் மீண்டும் மீண்டும் ஒருவர் கேள்விகள் கேட்டு இவர் கேட்ட காரணத்தினாலேயே அது ஹராமாகிவிட்டால் அதுதான் முஸ்லீம்களுக்கு செய்யும் அநீதி என்று சொல்லி புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அவங்களோட ஹதீஸ் கிரந்தத்தில் ரிவாயத் செய்கிறது நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக கலை சொற்களின் கருத்துக்களை அறிந்து பயன்படுத்துதல். இப்போ கலை சொற்களினுடைய கருத்துக்கள்னு சொன்னால் என்ன? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி அரபிக்கில் ஒரு வார்த்தை எடுத்தோம்னு சொன்னால் அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கும். சரியா? இப்போ பல அர்த்தங்கள் இருக்குது. இப்போ அல் குர்ஆன்லையோ சுன்னாவிலையோ ஷிர்க்ன்ற வார்த்தை, உதாரணமாக குஃபுர், ஷிர்க், நிஃபாக், இப்படி சில வார்த்தைகளை நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த டைமில் எங்களுக்கு ஹதீதுகள்லையோ அல் குர்ஆன் வசனங்களிலேயோ அந்த வார்த்தையை நாங்கள் உற்று நோக்கின்ற போது அதற்கான அர்த்தங்கள் அந்த வசனத்தில் அது என்ன அர்த்தத்தை சொல்ல வருது, அந்த அர்த்தம் என்னன்னு சொல்லி சரியான முறையில் நாங்கள் அதை மொழிபெயர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் நேரடியாக அந்த அர்த்தத்தை நாங்கள் கொடுத்து மொழிபெயர்க்கிற டைம்களில் கலை சொற்களுக்கான சரியான அர்த்தத்தை நாங்கள் கொடுக்க முடியாததாலேயும் கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள்ளே ஏற்படும். எனவே அப்படி இல்லாமல் அந்த கலை சொற்களினுடைய கருத்துக்களை அறிந்து பயன்படுத்துவதன் மூலமாக எங்களுக்கு கருத்தொற்றுமையான விளக்கங்களை கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக இஜ்திஹாதுக்குரிய விடயங்களை அடித்து சொல்வதை தவிர்த்தல். இப்போ இதிலிருந்து நாங்கள் விளங்கிக்கொள்கிற விஷயம் என்ன? இப்போ இஜ்திஹாத் செய்யக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஷாஃபி ரஹிமஹுல்லா, அதே போல் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இப்படி நாங்கள் நிறைய இமாம்களோட கருத்துக்கள் எடுத்து அவங்களோட கருத்துக்களை ஆய்வு செய்கின்ற அந்த டைமில் இல்லைன்னு சொன்னால் அல் குர்ஆன் வசனங்கள் சுன்னாவுடைய வசனங்களை நாங்கள் கருத்தொற்றுமையான விடயங்கள் இல்லாமல் கருத்து வேற்றுமையான விடயங்களை நாங்கள் ஆய்வு செய்கின்ற அந்த நேரங்களில் இப்போ இஜ்திஹாதுக்குரிய விடயப்பரப்பில் 2-3 இஜ்திஹாத் செய்யக்கூடிய முஜ்தஹிதுகளுக்கு மத்தியில் ஒரு முஜ்தஹித் தான் சொல்லக்கூடிய கருத்து சரின்னு சொல்லி தெரிஞ்சும் அடுத்த முஜ்தஹித் அவர் வேறொரு மதுஹபுகளில் இருந்தும் கூட அவரோட கருத்தை மட்டம் தட்டாமல் ஏற்றுக்கொள்கிறத நாங்கள் இதில் சொல்கிறோம். இஜ்திஹாதுக்குரிய விடயங்களை அடித்து சொல்கிறத தவிர்க்கிறேன்னு சொல்லி இப்போது அவரோட கருத்து சரின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாலேயும் அவங்களோட கருத்தை நம்ம மட்டம் தட்டி இல்லை எந்த கருத்து தான் சரி, இந்த மதுஹப் தான் சரி, இந்த மதுஹபுடைய கருத்து தான் ஏற்றமானது என்று சொல்லி அடித்து சொல்கிறத தவிர்க்கின்ற போதும் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதை தவிர்க்கிறதுக்கு முடிகின்றது. எனவே இப்படியான விடயங்கள்லேருந்து நாங்கள் இப்படியான விடயங்கள்லேருந்து தவிர்ந்து கொண்டோ நாங்கள் இப்போ சொன்ன அந்த 8 விஷயங்களையும் கடைப்பிடிக்கிறதன் மூலமாக எங்களுக்கு கருத்து வேற்றுமையிலிருந்து விடுபட்டு ஒரு கருத்து முரண்பாடற்ற சமூகம் உருவாகிறதுக்கு எங்களுக்கு இது வழிவகுக்குதுன்றதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகள், நாங்கள் படித்த பாடம் இன்றைக்கு இவ்வளோ தான். அதாவது கருத்து வேற்றுமையான விடயங்களை எப்படி நாங்கள் இனம் கண்டு கொள்வது, அவ்வாறான அந்த கருத்து வேறுபாடுகளின் போது நாங்கள் என்னென்ன விஷயங்களை நாங்கள் பேண வேண்டும்னு சொல்லியும் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருக்க நாங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும்னு சொல்லியும் நாங்கள் இன்றைக்கி நம்மளோட பாடத்தில் படித்தோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் படித்த பாடம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு லைக் கொண்டு போட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.